வணக்கம் தோழமைகளே. மே 18ஆம் தேதி தமிழின படுகொலையின் நினைவு நாள், முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்று நாம் சொல்லுவோம். அன்றைய தினத்தன்று தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் ஒரு சிறிய பதிவு நிச்சயமற்ற எதிர்காலத்தில், ஒரு கடினமான எதிர்காலம் மற்றும் நிகழ்காலத்தில் வாழும் தமிழீழ மக்களின் வாழ்விற்கு ஒரு சிறிய நம்பிக்கையையும், அதே சமயத்தில் வடக்கு பத்திரிகை உலகம் மற்றும் சிங்கள காடையன் மற்றும் இஸ்லாமியர்கள், அரபியர்கள் மனதில் மிகப்பெரிய ஆத்திரத்தையும் கொடுத்திருக்கு. எந்த அளவுக்கு இவங்க வயிற்றெரிச்சலோடு இருக்காங்க அப்படின்னா, இந்த முள்ளிவாய்க்கால் பற்றி பேசும்போது நியூஸ் 18 ஆங்கில சேனல் வடக்கது அவன் என்ன பேசுறான்னா, முள்ளிவாய்க்கால்னு சொல்லாம முள்ளி விக்கல் அப்படின்னு பேசினான். ஏதோ அவன் ஆங்கிலேயன் போலவும் தமிழ் இந்திய மொழி எதுவுமே வராது போலவும் முள்ளி விக்கல் என்று சொல்லி ரொம்ப நக்கலாக பேசி அவனுடைய வயிற்றெரிச்சலை காமிச்சான். முதல்வர் அவர்கள் என்ன பதிவு பண்ணியிருந்தார் அப்படின்னா, முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்பொழுதும் துணை நிற்போம் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்திருந்தாரு. ஒரு நிச்சயமாக ஒரு சிறிய நம்பிக்கை ஒளிக்கீற்றை நமக்கு கொடுக்கிறது. இதில் எந்த இடத்துலையுமே போராளிகள் அவர்களை பற்றி, போராட்டத்தை பற்றி அவர் குறிப்பிடவே இல்லை. அது ரொம்ப முக்கியமானது. வழக்கம் போல உடனடியாக மிகப்பெரிய ஒப்பாரியை இந்த எதிர்த்தரப்பு கும்பல் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாக நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கனால இதை பற்றி பேச தெரில. தமிழ்நாட்டை தாண்டிய நபர்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆத்திரத்தோடு போராளிகளை பற்றி பேசுவார்கள். நான் இஸ்ரேலில் இருக்கும்போது எங்களை பார்க்க பஞ்சாபை சேர்ந்த ஒருவர் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த ஒரு தம்பதிகள், இவங்க எல்லாமே ஐக்கிய நாட்டு சபையில் மிகப்பெரிய அதிகாரியாக வேலை செய்தவர்கள். குறிப்பாக அந்த பஞ்சாப் நாட்டவர் சிங் அவர் மிகப்பெரிய அதிகாரி ஐக்கிய நாட்டு சபையில். ஒரு இந்தியர்கள் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் எங்களை பார்க்க வருவாங்க, பேசி மகிழ்வோம். நாங்கள் பேசும்போது பாதிக்கு மேற்பட்ட நேரத்தில் தமிழ் போராளிகளை பற்றி பேச்சுக்கள் தான் இருக்கும். நாங்கள் ரொம்ப பெருமையாக பேசுவோம். அதே சமயத்தில் அந்த ஆந்திர நபரும் அந்த பஞ்சாப் நபரும், அந்த பெண் கூட, அந்த தம்பதிகளில் அந்த பெண் கூட மிகவும் கண்டித்து போராளிகளை பேசுவாங்க. தமிழ்நாட்டை தாண்டிட்டாவே மிகப்பெரிய கோபத்தோடு வயிற்றெரிச்சலோடு இந்த தமிழ் ஈழ போராட்டத்தை பற்றி பேசுறத நீங்கள் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இந்திய பிரதமரை கொன்றார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க, அன்னை இந்திரா காந்தி கொல்லப்பட்டிருக்காங்க, சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அங்கெல்லாம் இவ்வளோ பெரிய எதிர்வினைகள் அங்கெல்லாம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் காந்தியடிகளை சுட்டு கொன்ற இயக்கம் அவங்க தான் இன்னைக்கு மத்தியில் ஆட்சியிலே இருக்காங்க. அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் அதை மீறி ஏன் இவங்க போராளிகளை இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, பொறாமை, வயிற்றெரிச்சல் என்று தான் பார்க்கணும். உலகம் முழுவதும், உலகம் தோன்றிய காலம் முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழ் போராளிகளை போன்று மா வீரர்களையும் மகத்தான ஒழுக்கம் உள்ளவர்களையும் ஒரு சேர இந்த இரண்டும் இருக்கவங்கள எங்கேயுமே பார்க்க முடியாது. முப்படைகளை தங்களுக்கென்று வைத்து மிகப்பெரிய போர்களில் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடிய ஒரே போராளி குழு உலக வரலாற்றிலேயே தமிழ் போராளிகள் தான். நான் உலகம் முழுவதும் பார்க்குறேன். இவர்களுக்கு இணையான வீர மாணவர்கள் தாக்கிய வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க எங்கேயுமே இல்லை. இந்த ஒரு பொறாமை, இந்த வயிற்றெரிச்சல் தான் இந்த தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநில மக்களுக்கு இருப்பது. அவர்களுக்கென்று இப்படி சொல்லிக்கொள்ளும்படி போராளிகளை போன்று ஒரு இயக்கமோ, ஒரு வீரர்களோ, ஒரு மாவீரர்களோ, ஒழுக்கமோ அவங்களால காட்டவே முடியாது. அதிகபட்சமாக நக்சல் பாரி இயக்கங்கள் அவர்களுக்கென்று இருந்ததே ஒழிய, இப்படி தமிழ் போராளிகள் போல உலகம் வியக்கும் வண்ணம் இருந்த
மாவீரர்கள், யுத்த கள மாவீரர்களை அவர்களால் பார்க்கவே முடியாது, அவர்கள் கற்பனைக்கே வராது. அந்த ஒரு வயிற்றச்சல் தான். இன்னும் சொல்ல போனா தமிழ் போராளிகளின் கால் தூசிக்கு கூட உலகத்தில் உள்ள எந்த போராட்ட இயக்கமும் வராது. போராளிகளை பற்றி இந்தியாவில் பேசக்கூட தடை இருக்கு. ஆனா பாதிக்கப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களை பற்றி பேசக்கூடாது என்று சொல்வதற்கு ஒருவருக்கும் எந்தவித யோகியதையும் கிடையாது. அந்த நியூஸ் 18 அந்த செய்தி நிருபர் இந்த சின்ன பேச்சுக்கு, அதாவது தமிழ் மக்களுடன் இணைந்து இருப்போம் என்று சொன்னதுக்கே அவன் அந்த பொறாமை பிடித்தவன் என்ன பேசுறான் அப்படின்னா, இதுக்கே இதை உற்று நோக்க வேண்டும், பாரதிய ஜனதா, மத்திய பாரதிய ஜனதா உற்று நோக்க வேண்டும், காங்கிரஸ் உற்று நோக்க வேண்டும் சொல்லி எல்லாரையும் எடுத்து தமிழக அரசை உற்று நோக்க வேண்டும், தமிழக முதல்வர் விஜய் அவர்களை உற்று நோக்க வேண்டும் பேசினார். இதுல எந்த வித தவறுமே இல்லை. இனப்படுகொலைக்கு ஆளாகி இன்றைக்குமே நிகழ்கால வரும் கால ஒரு நல்ல வாழ்க்கைக்கு எந்த வித அறிகுறியும் இல்லாத தமிழ் மக்களின் பக்கம் நாங்கள் நிற்போம் சொல்வதை தடுப்பதற்கு எவனுக்குமே உலகத்தில் யோகிதை கிடையாது. இதுக்கு இவனுக்கு சொல்றது புவியியல் அமைப்பை காரணம் காட்டி சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவில் கடைசியில் தமிழ்நாடு இருக்கு, ஒரு கடல்ல சிறிய பகுதி பிரிக்குது, அந்த பக்கம் இலங்கையில் தமிழ் ஈழம் கேட்குறாங்க. ஒருவேளை சுதந்திரமான தமிழ் ஈழ நாடு அங்கே அமைந்தால் இங்க இருக்க தமிழர்கள் பிரச்சனை கொடுப்பாங்க, இந்தியாவிற்கு பிரச்சனை கொடுப்பாங்க, காஷ்மீர் போன்று இங்கே தமிழ்நாடு மாறும், அதனால இதை கிள்ளி எறிய வேண்டும், அந்த போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்றுதான் இந்த புவியியல் அமைப்பை காரணம் காட்டி சொல்லுவாங்க. அதாவது நமது தேச நலனுக்காக, எதிர்காலத்திற்காக பக்கத்து நாட்டு தேச மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளாக வேண்டும் என்று சொல்லுவது கொஞ்சம் கூட ஏற்புடைய கருத்தே அல்ல. பகுத்தறிவுள்ள எந்த மனிதனும் பேச மாட்டான். நம்மளும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும் தான் பேசணும். இந்த மூடர்கள் என்ன பேசுவாங்கன்னா, இந்திய தேசம் நல்லா இருக்கணும், அதனால அந்த மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளாகணும்னு சொல்ற மாதிரி பேசுவாங்க. இதை கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான்லாம் தெல்ல தெளிவாக பதிவு பண்ணுவேன். இந்த தமிழ்நாடு என்பது இந்தியாவில் மணிமகுடமாக, இந்தியாவின் உச்சியாக, இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்குள் உள்ள ஒரு மாநிலமாக கம்பீரமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த இலங்கையில் இனப்படுகொலைக்கு ஆளான மக்கள் அவர்களுடைய சுதந்திர தேசமான தமிழீழத்தில் கம்பீரமாக வாழ வேண்டும் என்று மிகச்சரியா பதிவு பண்ணுவேன். இதை போன்ற புரிதல் வர வேண்டுமே ஒழிய மரமண்டைகளைப் போல, அரைகுறைகளைப் போல இப்படி பேசக்கூடாது. இந்திய தேசம் ஒருமைப்பாடோடு இருக்க வேண்டும், அதனால ஈழ மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளானாலும் பரவாயில்ல என்று பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. வடக்கில் இருப்பவனுக்கு நம்மை போன்ற ஒரு பகுத்தறிவோ ஒரு பரந்த சிந்தனைகளோ அவனுக்கு இருக்காது. நம்மை போல அவனை எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு. எனக்கு அது புரியுது. அந்த நியூஸ் 18 அந்த செய்தியாளர் பேசும்போதே எனக்கு அது நல்லா புரியுது. ஆனால் அதை தாண்டி ஏன் இந்த இஸ்லாமிய மக்கள் இதை கண்டிக்கிறார்கள்? தமிழ் போராளிகளின் தோல்வியை கொண்டாடுகிறார்கள். பார்த்தீங்கன்னா, இலங்கையில் இந்த போராட்டம் நடக்கும்போது 2 எதிரிகள் இருந்தாங்க. உண்மைகளை உண்மையாக பேசணும். முதலாவது சிங்கள காடையன், தமிழர்களுக்கு எதிராக இருந்தவன் சிங்கள காடையன் முதலாவது. இரண்டாவது அங்கிருந்த இஸ்லாமிய மக்கள் தான். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அங்கே இருந்த இஸ்லாமிய மக்கள் 90% மேலே இந்த தமிழ் போராட்டத்திற்கு எதிராகவும் சுதந்திர தமிழீழ நாட்டுக்கு எதிராகவும் தான் செயல்பட்டாங்க. அதாவது நாங்கள் சிங்களவனுக்கு அடிமையாக வாழ்வோம், ஆனால் ஒரு சுதந்திரமான தமிழ் ஈழம் பிறக்கக்கூடாது என்பதில் மிக உறுதியோடு இருந்தாங்க. இதுக்கு மிக முக்கிய காரணமாக சொல்லப்படுவது இந்த தமிழ் போராளி குழு என்பது ஹிந்து மதத்தால் கட்டப்பட்ட அமைப்பு. பெரும்பான்மை இந்து மதத்தை சேர்ந்த மாவீரர்கள், அதற்கு அடுத்த நிலையில்
கிறிஸ்துவ மாவீரர்கள் அங்கே இருந்தாங்க. கொஞ்சம் சொற்ப எண்ணிக்கையில் தான் இந்த இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. இவர்கள் ஒரு இந்து மாவீரர்கள் ஒரு சுதந்திரமான நாட்டை உலகத்தில் பெறுவது இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இதைவிட 2 முக்கியமான காரணங்கள். உலகில் உள்ள அனைத்து அரபியர்களும் சேர்த்து தான் சொல்றேன், அரபியர்கள், இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் இந்த தமிழ் போராளிகளை வெறுப்பதற்கு காரணமாக அமைந்தது. ரெண்டுமே 1990களில் நடந்தது. ஒன்று பள்ளிவாசலுக்குள் நடந்த துப்பாக்கி சூடு. இரண்டாவது, ஒரே இரவில் 1,00,000 இஸ்லாமிய மக்களை அவர்கள் வீட்டை விட்டு விரட்டி வேறு இடத்துக்கு அனுப்பியது. இந்த ரெண்டுமே மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கும் அரபிய இஸ்லாமிய உலகில் பேசப்படும். 1990களில் 2 பள்ளிவாசல்ல இந்த துப்பாக்கி சூடு நடந்தது. இயந்திர துப்பாக்கியில் சுட்டாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துப்பாக்கிகளில் சுட்டவர்கள் சிங்கள இராணுவ சீருடை தான் அணிஞ்சாங்க. ஆனால் இது தமிழ் போராளிகள் தான் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டது. தொழுகை நடக்க பள்ளிவாசலுக்குள்ள பூந்து தொழுகையில் இருப்பவங்களை சுட்டு கொண்டாங்க. இதில் அநேகர் 147 பேர் மரணம் அடைஞ்சாங்க. பெரும்பான்மை ஆனவர்களுடைய பின்னம் தலையில துப்பாக்கி குண்டு பாய்ந்து அவர்கள் மரணத்தை சந்திச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் பள்ளிவாசலுக்குள்ள தொழுகை நடக்க உள்ளே சென்று சுட்டு கொன்ற சம்பவம் இதை போல பெரிய சம்பவம் எதுவுமே இல்லை. இதுதான் மிகப்பெரிய சம்பவம். உலகம் முழுவதும் எடுத்து பார்த்தாலும் இதுதான் பெருசு. இது ஒரு மிகப்பெரிய ஆத்திரத்தை இன்றைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்கள் மனதில் இருக்கு. இரண்டாவது புலம் பெயர வைத்தது. இதுவுமே 1990 நடந்தது தான். அங்குள்ள 1,00,000 அளவுக்கு இஸ்லாமிய மக்களை, இவங்க எல்லாமே தமிழ் போராளிகள் கட்டுப்பாட்டு பகுதியில் தான் இருந்தாங்க. ஒரு வாரம் நேரம் கொடுத்தாங்க. அந்த அவர்கள் வீட்டை விட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே போக சொல்லி, வேறொரு இடத்துக்கு போக சொல்லி, அந்த ஒரு வாரத்தில் அவங்க எதுவுமே பண்ணாத சமயத்தில் ஆயுதம் ஏந்திய, இயந்திர துப்பாக்கிகள் ஏந்திய போராளிகள் ஒரே இரவுல அந்த 1,00,000 பேர்த்தையும் காலி பண்ண வைத்து வேறு இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. இதுல எந்த அளவுக்கு கொடுமைனா, சொந்த வீடு, இடங்கள், நிலப்புலன்கள், வாகன வசதிகள் எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு போக வச்சாங்க. அதுதான் மிகப்பெரிய கொடுமை. நடந்து போகலாம், ஒரு அடிப்படையான உடைகளை தங்களோடு எடுத்து செல்லலாம். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அன்றைய நிலைமைக்கு 150 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரைக்கும் கையில் கொடுத்து அவ்வளோதான் 1,00,000 பேர்த்தையும் இடத்த மாற்றி காமிச்சாங்க. ஒரே இரவில் பண்ணி காமிச்சாங்க. இன்னைக்கு கூட இஸ்ரேலால் முடியாதது உலகத்தில் எந்த நாடாலும் முடியாது. ஒரே இரவில் பண்ணாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆத்திரத்தை வரவழைச்ச செயல். இந்த இஸ்லாமிய உலகத்தில் வீடு, வாசல், ஆடு மாடுகள் மற்றும் வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் எதையுமே தொட விடாம மொத்தத்தையும் மாற்றி காமிச்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படும் இன்றளவுக்கு. பின்னாளில் இந்த சம்பவங்களுக்காக தமிழ் போராளிகள் மன்னிப்பு கேட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, போராளிகள் தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே வாழ்ந்த இஸ்லாமியர்கள் தமிழ் போராளிகளை காட்டி கொடுக்கும் துரோகிகளாக, எங்கெங்க போராளிகள் தலைவர்கள் இருக்காங்க, போராளிகள் இருக்காங்க, ஆயுதங்கள் எங்க இருக்குன்னு சொல்லி காட்டி கொடுக்கும் துரோகிகளாக வாழ்ந்தார்கள். அதை தாண்டி சில சமயங்களில் நேரடி சண்டைகளில் ஈடுபட்டாங்க, கலவரங்களில் ஈடுபட்டாங்க, அப்பாவி தமிழ் மக்களுக்கு எதிரான கலவரத்தில் ஈடுபட்டாங்க. அதனால தான் மாற்றணும்னு சொல்லுவாங்க. இது ஆனால் பின்னாளில் இதற்கு மன்னிப்பு கேட்டாங்க. தமிழக முதல்வருடைய சிறிய கண்டன பதிவே, ஆறுதல் பதிவே இவ்வளோ பெரிய வயிற்றெரிச்சலை இவர்கள் மத்தியில் கொடுத்துருக்குன்னா, இவர்கள் தமிழ் போராளிகள் மீது, ஈழத் தமிழ் மக்கள் மீது எந்த அளவுக்கு பொறாமை வயிற்றெரிச்சல் இருப்பாங்கன்னு சொல்லி இதுவே நமக்கு புரிய வைக்கும். நான் தெளிவாக சொல்லுவேன், மிக அழகாக பதிவு பண்ணுவேன். தமிழ்நாடு என்பது இந்தியாவில் முதன்மை மாநிலமாக, இந்தியாவிற்கு மணி மகுடமாக இருக்கும்
ஒருங்கிணைந்த இந்தியாவாக நாங்கள் எப்பொழுதும் இருப்போம். அதே சமயத்தில் இனப்படுகொலைக்கு ஆளான எங்களுடைய தமிழ் ஈழ மக்கள் வரும் நாட்களில், வரும் காலங்களில் சுதந்திர தமிழ் ஈழ நாட்டில் வாழ்வார்கள் என்று என்னால் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய முடியும். உண்மையாகவே பதவியேற்று சிறிது நாளிலேயே இந்த தமிழ் ஈழ மக்களுக்காக தன்னுடைய குரலை பதிவு பண்ணிய, ஆறுதலை சொல்லிய தமிழக முதல்வருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் வடக்கனுக்கு நீங்கள்லாம் எங்களுக்கு தேச ஒற்றுமையை பற்றியோ ஒருமைப்பாட்டை பற்றியோ சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டு வாழும் தமிழருக்கு எந்தவித அறிவுரைகளும் ஆலோசனைகளும் உங்களிடமிருந்து அவசியமே எங்களுக்கு கிடையாது. தேவையற்ற விதமாக உற்று நோக்க வேண்டும், பாஜக உற்று நோக்க வேண்டும், காங்கிரஸ் உற்று நோக்க வேண்டும் என்று இந்த பைத்தியக்காரத்தனமான பேச்சுக்கெல்லாம் வைத்துக் கொள்ளாதீர்கள். நன்றிகள்.